டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா சென்னா பாலக். சென்னா சில பேர் பார்த்துருப்பீங்க, க்ரீன் சென்னா சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக காமிக்கிறேன் நான். க்ரீன் கலரில் நம்ம மூக்கடலை தான், அதுவும் கோல்டன் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர், ஒயிட் கலர். இது க்ரீன் கலர். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரையில் விற்கிறாங்க, ட்ரை சென்னா விற்கிறாங்க. அதை வந்து சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் பாயில் பண்ணிக்கணும், நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும். க்ரீன் தான் செய்யணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் செஞ்சுக்கோங்க, ப்ரௌனோ ஒயிட்டோ வாட் எவர் இட் இஸ். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு, சென்னா போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னா எப்படி பாயில் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே பாயில் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்டீம் வந்த பிறகு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 20 to 30 minutes வச்சுக்கோங்க, சாஃப்டாக வேகும். அதுக்கப்புறம் இப்போ அது வேகட்டும். அந்த நேரத்தில் நம்ம இப்போ பாலக்கை பிளான்ச் பண்ணிடலாம். இப்போ பாலக்கை பிளான்ச் பண்ணிடலாம். பிளான்ச்சிங்னா தண்ணியில் போட்டு ஒரு கொதித்த பிறகு எடுத்து ஆற விட்டுட்டு இல்லாட்டி சில் வாட்டரில் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிடணும். அதுதான் பிளான்ச்சிங். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா, லீவ்ஸ் இருக்குல்ல, பாலக்கில் பசலைக்கீரை எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த பாலக்கு அதை வந்து தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். இதை போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிவிடுங்க. 5 minutes பாயில் ஆன பிறகு அதை கூல் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு ஒரு பியூரி ஆட்டம் பேஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பாயில் ஆகிடுது. இதை ஆற வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கூல் பண்ண பிறகு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஹீட் பேன், ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 teaspoons ஆயில் விட்டுக்கோங்க. 2 teaspoons ஆஃப் ஆயில். ஆயில் ஹீட் ஆன பிறகு cumin seeds, சீரகம் போட்டுக்கோங்க. add some cumin seeds. finely chopped onions. ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. salted well. finely chopped curry leaves, கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. salted well. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. onions are salted well. add some ginger garlic paste. add some half a teaspoon of turmeric powder. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, 1/4 teaspoon இல்லை 1/2 teaspoon போட்டுக்கோங்க. சென்னா மசாலா இல்லை கரம் மசாலா, கறி மசாலா எது உங்ககிட்ட இருக்கோ வாட் எவர் இட் இஸ், 1/2 teaspoon. 1 teaspoon of chili powder. coriander teaspoons, 2 teaspoons. 2 teaspoon தனியாத்தூள், 1 teaspoon மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சென்னா மசாலா இல்லாட்டி கறி மசாலா, ஒரு கரம் மசாலா, எனி ஒன். பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசியட்டும், நல்லா இப்போ பாலக்கீரை நல்லா ஆறந்தோ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லிஸ் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். பாயில் பண்ண சென்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஓகேங்களா? பாயில் பண்ண சென்னா இதில் போட்டுக்கோங்க. the cooked chana in this palak puree. That's all. Our dish is ready now. Palak chana masala is ready. இப்போ நம்ம பாலக் சென்னா ரெடி ஆகிடுது. க்ரீன் பச்சை மூக்கடலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் பிளாக் ஒயிட் ஒரு கோல்டன் கலர் உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மூக்கடலையே நீங்கள் செய்யலாம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.